ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக வருகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனமும் 18வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 23வது வசனத்துல வாசிக்கிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார்கள். 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது அதனால் நம்மளுக்கு என்ன வருது என்றால் தேவ ஞானமும் தேவ பலனும் நம்மளுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க நமக்குள்ளாக என்ன நடக்கிறது என்றால் அது தேவ பலனா இருக்கிறது, தேவ ஞானமா இருக்கிறது. நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நம்மளுக்கு ஜுரம் வருது, உடம்பு சரியில்லை, ஒரு மாத்திரை வாங்கி போட்டுருவோம், டேப்லெட் வாங்கி போட்டுறோம். அது உள்ள போய் என்ன நடக்குது தெரியாது, நம்மளுக்கு குணமாகுது. அந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன போகுது, ஜுரம்லாம் விட்டு போகுது, வேர்வெல்லாம் வருது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகள் கேட்க கேட்க நமக்குவே தெரியாமல் அது தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறது. அல்லேலூயா. தினத்தில் உங்களுக்கு காண்பித்தேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் காலையில ஆட சமூகத்துல உட்கார்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு கிருபையும் சமாதானம் நம்மளுக்கே தெரியாமல் அது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்ப சிலுவை பற்றிய உபதேசம் 18வது வசனம் பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு காண்பித்தேன், கல்வாரி சிலுவையில 2 கல்லன்ல ஒரு கல்லன் ரட்சிக்கப்படுகிறான், இகழ்ச்சியாக ஏளனமாக ஆணவமாக பேசுகிறான். ஆனா இன்னொரு கல்லனும் மனம் திரும்புகிறான். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளுங்க என்று சொல்லும்போது என்னோடு கூட நீ பரதேசத்தில் இருப்பா என்று ஆண்டவர் அங்க வாக்கு கொடுக்கிறார். கடைசி நேரத்துல கூட அங்க ரட்சிக்கப்படுகிறான். சிலுவை பற்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. என்ன பலன் என்பது தேவ பலன் என்பது நம்மளுக்குள்ளாக தேவ ஞானம் தான் தேவ பலனா இருக்கிறது. மீண்டும் சொல்ற பாருங்க, தேவ பலன் என்பது தேவ ஞானம். நாம் எப்படி எங்க பேச வேண்டும், என்ன காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஊழித்து செய்ய வேண்டும், எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், எப்படி நம்ம தொழில் செய்ய வேண்டும் என்று தேவ ஞானம் நமக்குள்ளாக கொடுப்பது அதுதான் தேவ பலனா இருக்கிறது. ஆனாதான் இந்த ஞானத்தை குறித்து அதிகமா சொல்றாரு. இந்த உலகத்துக்குரிய அநேக ஞானிகள், விஞ்ஞானிகள் அநேக இருக்கிறார்கள். எல்லாருமே ஜெயமாக வெற்றியாகலாம் தெரியல, அநேக நேரத்தில் தோல்வியில் போய் முடியுது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஞானமும் அது நம்மளுக்கு தேவ பலனா இருக்கிறது. அது சொல்லின்னு வரும்போது பின்னாடி 19 சொல்றாரு, படிச்சுன்னு வர பாருங்க தொடர்ச்சியா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இப்போ பைபிள் நடக்கிற சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். செங்கடல் 2ஆ பிளந்து போகுது. எந்த விஞ்ஞானிலாம் செங்கடல் இது வரைக்கும் இந்த நாட்களுக்கு கூட கடல் இருக்குது, யாரும் 2ஆக பிளக்க முடியுதா? குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கல்லு கொட்டுறாங்க கடல்ல. ஆனா கடல் முழுவதும் 2ஆக பிளக்க முடியுமா? எந்த கட்டப்பாறை மம்டி எதனா போட்டு எதனா 2ஆக பிளக்க முடியுமா? அதுக்கு மிஷின் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா? முடியவே இல்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. ஞானி எங்கே, வேதப்பாரகன் எங்கே, எரிகை கோட்டை, இன்னும் நிறைய கல் மலை விழுந்தது, இன்னும் யோர்தான் நதியில 2ஆக பிளந்தது, மாறாவ தண்ணீர் அவ்வளவு மருத்துவர் உயிரோடு எழுப்புறது, லாசர் மரித்து போன 4 நாட்கள் ஆச்சு. எந்த டாக்டராவது மரித்து போன உயிரோடு எழுப்பியிருக்காங்களா? கிடையாது. 4 நாள் மரித்து போன லாசர் கர்த்தர் உயிரோடு எழுப்புறாரு. நாரி போன
அதாவது இந்த இந்த உலகத்துக்குரிய இந்த படிப்பு ஞானம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய ஞானத்தை கருத்து நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஞானி எங்கே, வேதப்பாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரங்கள் எங்கே, இவ்வுலகத்து ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் எப்படி அவர் சுய ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கத்திலே பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். பிரசங்கம் ரொம்ப முக்கியம். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சபையில் வரும்பொழுதும் மற்ற ஜபங்களில் கலந்து கொள்ளும் போதும் கர்த்தருடைய வார்த்தை நேரத்தை ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அதில் நம்ம தூங்கக்கூடாது, அது நம்ம மனதை சிதறடிக்கூடாது. அது நம்ம கவனமாக கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதா இருக்கும் பொழுது அதுக்கு நம்மளுக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறது. உலகத்திற்கு பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அது சொல்லினவரும் தான் சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார். நாட்களில் யூதர்கள் எப்பவுமே அடையாளத்தை தேடுவாங்க, கிரேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஞானத்தை தேடுவார்கள். அது சொல்லினே வரும்போதுதான் சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் வேறொரு அடையாளத்தை தேடவில்லை. சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இரவும் பகல் 3 நாள் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கல்வார் சிலுவையில எங்களுக்காக கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு தலையில முள்முடி சுடப்பட்டு விழாவினால குத்தப்பட்டு சரீரம் முழுவதும் முழுத நில போல காயப்பட்டு ஆமேன் ஆமேன் கடைசி சொட்டு வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கிறிஸ்துவே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவே பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரசங்கத்திலுமே பிரசங்கியார் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எடுத்து பேசலாம், புதிய ஏற்பாட்டில் எடுத்து பேசலாம். கடைசியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளாக இருக்க வேண்டும். பிரசங்கத்திலே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளாக இருக்க வேண்டும். நம் பேச்சிலும் நடக்கையிலும் நம் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளாக இருக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறார்கள். ஆகிலும் பாருங்க, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 1:28 ரொம்ப அருமையான வசனம் சொல்றது பாருங்க. அங்க என்ன போட்டுருக்குன்னா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வனாக நிறுத்தும்படி நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம். சொல்றாரு பாருங்க, எந்த மனுஷனும் தேறினாக நிறுத்தும்படி, எந்த மனுஷனும் ஞானவனாக நிறுத்தும்படி, எந்த மனுஷன் நீதிமனாக நிறுத்தும்படி, எந்த மனுஷன் பரிசுத்தவனாக நிறுத்தும்படி, எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக நிறுத்தும்படி நாங்கள் அவரையே அறிவிக்கிறோம், கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தலாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்படுகிறது, நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.